காலேஜ் போயிட்டு நேராக வீட்டுக்கு வான்னு உனக்கு சொன்னேன். பிறந்தநாள் அதுவுமா பசங்க கூட சேராதுன்னு சொன்னேன். ஆனால் பசங்களோடையே சேர்ந்து காலேஜ் லீவை போட்டுட்டு நீ வந்து கோயிலாக சுற்றி இருக்கிறனா இது என்ன அர்த்தம்? ஏய், அம்மா கேட்குறாங்களா, பதில் சொல்லுடி. ஆண்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டாங்க ஆண்டி. அவங்க கேக் கட் பண்ணும்போது நான் எப்படி ஆண்டி வரமாட்டேன்னு சொல்ல முடியும்? நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஆண்டி. வரமாட்டேன்னு சொல்லிதாம்மா ஆகணும். நாளைக்கு இதை பண்ணுறாங்க, நாளைக்கு இது என்னென்னமோ பண்ண மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்துட்டு போவியா நீ? அம்மா, ஏம்மா தேவையில்லாமல் பேசுகிற? ஃப்ரெண்ட்ஸு எனக்காக கேக் கட் பண்ணும்போது நான் எப்படிம்மா வரலன்னு சொல்ல முடியும்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து நீ சாப்பிட்றன்னு சொல்லி சொல்லி கேட்காம போனாலும் உனக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? ஐயோ ஏக்கா, அவ சொல்றது நியாயம் இருக்குதுக்கா. ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிச்சு நடந்துக்கிறா. ஃப்ரெண்டுங்களுக்காக தானே போயிருக்கா. நானும் நீ என் ஃப்ரெண்டுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். புரிஞ்சுக்கோ கிழவி. ஏய் போ, ரூம்குள்ளே போ. ரூம்குள்ளே போட்டு சொல்கிறேன். இன்னும் நீ காலேஜ் எப்படி போகிறேன்னு பார்க்குறேன். எதுக்குமா? ஏய் ஜெனி, நீ ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் எடுமா. இவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கோ. ஓகே ஆண்டி. எண்டி வயசு பிள்ளைங்க இப்படி இருக்குது. வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு வீட்டில் வளர்க்க வேண்டியதாக இருக்குது. போ. ஏய் ஏக்கோ, சொல்கிறேனே தப்பா எடுத்துக்காத. பிள்ளைங்க அப்படி தக்கா இருக்கும் இந்த காலத்து பிள்ளைங்க. அது ஒன்றும் தப்பு பண்ணிடலையே. ஃப்ரெண்ட்ஸோட கேக்கு தானே கட் பண்ணா. இது பெரிய விஷயம் ஆக்காதடி. அப்புறம் உன் மண்டையில் ஓடுற ரத்த கொலா வெடிச்சிட போகுது. என்னமோ சொல்றடி. என்ன நின்றுட்டு இருக்க? உள்ள போ. அம்மா, எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. ஏய் ஜென்னி, ஆண்டி நான் இருக்கேன். நீ பயப்படாம உள்ள போடி. ஓகே ஆண்டி. ஏக்கா, என்னக்கா பண்ண போற? ஐயோ ஏக்கா, ஏக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அரக்கி மாதிரி? இன்னும் 2 நாளைக்கு நீ காலேஜுக்கு போவாங்க, நான் உள்ளே கடை. ஏய் ஏக்கா, என்னக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏக்கா இப்படி பண்ற? பிள்ளைய உள்ள வச்சு கதவை சாத்துற அளவுக்கு அவ என்ன தப்பு பண்ணிட்டான்? புள்ளைய பெற்று வளர்த்து அவளை நான் எவ்வளோ நம்பி அனுப்பிச்சிருப்பேன் காலேஜுக்கு. கடனை வாங்கி உடனே வாங்கி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவள் அப்படி காலேஜை கட்டடிச்சு கோயிலாக போயிட்டு கேக்கு வெட்டிக்கிட்டு பிறந்தநாளை கொண்டாடனா அது என்னடி அர்த்தம்? வீட்டில் நாங்களாம் இல்லை, செத்தா போயிட்டோம். அப்புறம் நாங்கள் நாடி பெற்றோம், நாங்கள் கொண்டாட மாட்டோமா? நாளைக்கு நீ பிள்ளை பெற்று பிள்ளை இப்படி பண்ணுறத பார்ப்பியா? பார்க்க முடியுமா உன்னால்? அதே வழி தாண்டி எங்களுக்கு இருக்கு இப்போ. ஏய், சோறு தண்ணி வேணும்னா கேளு சரியா? அதுக்காக மயக்கம் கேக்கம் போட்டு விழுந்துடாத. சோறு மட்டும்தான் வைப்பேன், ஆனால் நீ வெளியே வர முடியாது. மா, கதவை தொறமா. தொறமா அம்மா, தொறமா. ஏக்கா, இவ்வளோ அரக்கியாட்டா இருக்காதக்கா. பாவம் புள்ள மூச்சு முட்டிக்க போகுதுக்கா. கதவை திறந்து விடுக்கா. எனக்கும் கஷ்டமாக தாண்டி இருக்குது. ஆனால் அப்படி பிள்ளைங்க ஊர் சுற்றும் போது கண்டிக்கலன்னா வச்சுக்கவேன், இதே பழக்கமாயிரும். சரி, கஷ்டத்தை பார்த்து நம்ம திறந்து விட்டுறக்கூடாது. புள்ள ஒழுக்கம்தான் நமக்கு முக்கியம். கொஞ்ச நேரம் உள்ளே இருக்கட்டும், அப்போ தான் அவள் பயப்படுவா. அம்மா தோறங்கம்மா, நான் வெளியே போக மாட்டேம்மா. தோறம்மா, எனக்கு பயமா இருக்குமா. ஏய் ஜெனி, நான் ஆண்டி உன்னை திறந்து விடுறேன். நீ கொஞ்ச நேரம் தூங்குமா. அப்புறமேட்டுக்கு நான் சாவி உங்க அம்மாவுக்கு தெரியாம தேடிட்டு வந்து திறந்து விடுறேன். ஆண்டி நம்பு. ஆண்டி, ஆண்டி தோறங்க ஆண்டி. ஆண்டி, ஆண்டி பயமா இருக்கு ஆண்டி. நான் ஒண்ணுமே இனிமே தப்பு பண்ண மாட்டேன் ஆண்டி. ஆண்டி. ஐயோ, புள்ள வேற கத்துறாளே, எனக்கே கஷ்டமா இருக்கு. இவ என்ன புள்ள பெத்தவ இப்படி போறா? ஐயோ ஜெனி, என்ன மன்னிச்சிருடா. கொஞ்ச நேரத்துல வரேன் நானு. ஏப்பா ஜீவா, காலேஜ் என்ன இருக்கு விட்டுருக்கோம். இந்த கழிச்சு வாரி எங்க போன? சாரிமா, லேட் ஆச்சு. ஐயோ தங்கமே, என்னடா கழிச்சு போய் வந்திருக்க? மருமகளே, எங்கம்மா இருக்க? ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு வாங்க சட்டுன்னு. இதோ வந்துட்டேங்க அத்தை. இந்தாங்க அத்தை தண்ணி. இந்தப்பா, எந்திரி அச்சிவா. எந்திரிச்ச தண்ணிய வாங்கி ஒரு மடக்கு குடி, குடிச்சிட்டு படு. வேண்டாம்மா. தங்க மாவனே, எந்திரிடா. லேட்டா வந்த அம்மா உன்னை ஏதாவது திட்டினா? திட்டல, அப்ப ஏன் அழுகுற? என் மருமகளே பாத்தியா, என் புள்ள லேட்டா வந்ததுக்கு எவ்வளவு அழுதுட்டு இருக்கா. நான் திட்டுவேன்னு அவ்வளவு பயந்துட்டு எனக்கு. நீ ஒழுங்கா நாளைல இருந்து பயப்படணும் சரியா? பாத்து கத்துக்க. ஒரு சோறு எடுத்து வர சொல்றேன் அவளை. கொஞ்சம் சாப்பிட்டு போய் படுக்கிறியாடி? சோறு இல்லாம வெறும் வீட்டுல படுக்கூடாது தம்பி. மா ப்ளீஸ்மா, வேண்டாம்மா. நீங்க எப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என் ரூம்க்கு எழுந்திரிச்சு போய் படுத்துக்குவேன். சரி சரி, தூங்குப்பா தூங்குப்பா. குழந்தைனாருக்கு என்ன இருக்கும்? ஏன் அழுகுறாரு சின்ன பிள்ளையாட்டம்? நாளைக்கு விடிஞ்சதும் கேட்கணும். அம்மா, நான் ரூம்ல போய் படுக்கிறேம்மா. ஏன்பா இங்கே தூங்கு சாமியா? அம்மா முடிச்சிருக்கேன், நீ தூங்கு, நான் இருக்கேன். இல்லம்மா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல இங்க ஏசி கம்மியா இருக்குன்ட்டு. ஐயோ மறந்துட்டேன். சரி சாமி, நான் அந்த ஏசி போட்டு வச்சிடறேன். நாளைக்கே வர சொல்லி நீ போய் ரூம்ல படுத்துக்க போ. 2 ஆம்பளை பிள்ளை சிங்க மாதிரி பெத்து வச்சிருக்கேன். என் கடைக்குட்டி சிங்க இப்படி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்குது. என்னமோ தெரியலப்போ. 2 ஏசி போட்டு தூங்குச்சுதான் அம்மா வந்து பார்த்தேன்.
அம்மா மார்னிங் வந்து நானே உங்களை பார்க்குறேன், நீங்கள் அது வரைக்கும் என் ரூமுக்கு வராதீங்கம்மா. சரிப்பா. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. ஜெனி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு. இனிமே அவ காலேஜுக்கு வரலன்னா நான் எப்படி காலேஜுக்கு போக முடியும்? சாரி ஜெனி, என்னால தான் எல்லாமே. இன்னைக்கு லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலையே. பேசாம பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமே இருந்திருக்கலாம். தம்பி. ஆ அண்ணி வாங்க. பரவாயில்ல, குழந்தை நிறைய உட்காருங்க. இருக்கட்டும் அண்ணி. சொல்லுங்க அண்ணி, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? ஃபோன் எதுவும் வேணுமா அண்ணி? அண்ணன்ட்ட பேசணுமா? இல்ல குழந்தை நிறைய தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? அண்ணி அது ஒன்றும் இல்லை அண்ணி. இல்ல குழந்தை நிறைய எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. நீங்க சொல்லணும்னு தோணுனா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல வேண்டாம். அம்மா திட்டுவாங்கன்றதுக்காக வயசு பசங்க அழுக மாட்டாங்க, அதனாலதான் கேட்டேன். அண்ணி நானே இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிடுவீங்களோன்னு பயத்தில் தான் சொல்லலை. தம்பி, என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லுவேன். அத்தையும் தான் என்கிட்ட எதேதோ பேசுறாங்க, அதெல்லாம் உங்க அண்ணன் கிட்ட சொல்ல முடியுமா? அப்படிலாம் இல்லை குழந்தைனாரே. உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்ணுறேன். அண்ணி நான் காலேஜில் ஜெனின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அண்ணி. அந்த பொண்ணு இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அண்ணி. நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்திருந்தாங்க. அதே கோயிலுக்கு அவங்க அம்மா வந்துட்டாங்க அண்ணி, பார்த்துட்டாங்க. அப்புறம் அவளை அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க அண்ணி. அதான் அண்ணி மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இனிமேல் காலேஜ் அனுப்புவாங்களா என்னன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. குழந்தனாரே, எந்த அம்மாவும் டக்குன்னு பொண்ணு லவ் பண்ணுறத பற்றி நினைக்க மாட்டாங்க. நீங்கள் தனியாக போயிருந்தா வேணா தப்பாக எடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் சேர்ந்து தானே போனீங்க, அதனால ஒன்றும் எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்காக காலேஜ் விட்டு நிறுத்த மாட்டாங்க. விடிஞ்சதும் நானே கால் பண்ணி பேசுகிறேன் அந்த பொண்ணுக்கிட்ட. நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, காலேஜ் பொண்ணு மாதிரி நான் பேசுகிறேன். நீங்கள் பயப்படாமல் தூங்குங்க. நான் வரட்டா? அண்ணி உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் மனசு ரிலாக்ஸாக இருக்கு அண்ணி. ரொம்ப நன்றி அண்ணி. அண்ணங்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அண்ணி. அண்ணி நான் அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறேன் அண்ணி. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அண்ணி. ஒரு நாள் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நான் நேரில் பார்க்குறேன் குழந்தனாரே, நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் அத்தைக்கிட்ட என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறேன். அண்ணி ரொம்ப நன்றி அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. கண்டிப்பாக கூப்பிட்றேன் அண்ணி. சரிங்க குழந்தனாரே, நான் வரேன், நீங்கள் தூங்குங்க. அண்ணி குட் நைட் அண்ணி, ஸ்வீட் ட்ரீம். குட் நைட் குழந்தனாரே. அப்பா இப்போதான் ரிலாக்ஸாக இருக்குது. அண்ணினா அண்ணி தான், நம்மளுக்கு இந்த மாதிரி அண்ணி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்.